ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மரவள்ளி கிழங்கு. இதுக்கு நாங்கள் எந்த விதமான செயற்கை உரமும் பயன்படுத்துறதில்ல. அதனால தான் இது ரொம்ப பெருசாக விளையாமல் நார்மல் சைஸில் விளைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே இந்த கப்பக்கிழங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்க இப்போ ஒரு 80-85 வயசுலேயும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ உள்ள பசங்க இதை விரும்பி சாப்பிட்ற மாதிரியே தெரியல. நல்லா துண்டு துண்டாக உடச்சி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அப்புறமா இதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுவோமோ அதை விட கூட கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நல்லா வேகணும். நம்ம மசிக்கும் போது மசியணும். அதுக்கு தக்கன நல்லா வேக வைக்கணும். அதனால் ரொம்ப சின்னதாகவே வெட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வெட்டி எடுத்தாச்சு. இனி இதை மண் இல்லாமல் நல்லா கழுகி எடுத்துக்கணும். நல்லா 2 தண்ணி 3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. கொதித்த தண்ணியில் கிழங்க போடணும். போட்டு நல்லா வேக வைக்கணும். கிழங்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா வெந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் இதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடித்து எடுத்துடலாம். கிழங்க வடித்து வச்சாச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்ல மிளகும் சேர்த்துருக்கேன். இதை லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறமா இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வடித்து வச்சுருந்த கப்பக்கிழங்க வேக வச்ச பாத்திரத்துக்கே மாற்றிக்கலாம். அப்போ தான் மத்து வச்சு மசிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். மாற்றியாச்சு. அப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் திரும்பவும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு தேவை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இனிமேல் இதை மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுக்கணும். முன்னாடியெல்லாம் நான் ஆப்பையை வச்சு தான் மசிச்சுட்டு இருந்தேன். அது சரியாக மசிக்க முடியலை. ஆப்பையே உடஞ்சிடுச்சு. அதனால தான் நான் இந்த மத்து யூஸ் பண்ணேன். இந்த மத்து யூஸ் பண்ணி மசிய வைக்கும்போது நல்லா அழகாக மசியல் பண்ணிடலாம். நீங்களும் மத்து வச்சே மசிச்சு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிழங்கு கூட சேர்த்த மசாலா, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே இந்த மொத்த கிழங்குலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை மசிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் பலம் கொடுத்தே நம்ம மசிச்சு எடுத்துக்கணும்.
மசாலா எல்லாம் கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்மளோட கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு தாளிசம் மட்டும்தான் போட்டு சேர்க்கணும். இதுக்கு தாளிசம் போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த தாளிசத்தை நம்ம அந்த மசியல் கூட சேர்த்துடலாம். அப்புறமா இந்த தாளிசம் மசியலில் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அது திரும்பவும் நம்ம மசியல் பண்ணிக்கணும். இவ்வளோ தாங்க, கப்பை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கப்பைக்கு மீன் கறி தான் நல்லா சேரும். மீன் கறி சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அயிலை மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் குழம்பு ரெசிபி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் போட முடியலை. வெந்துடுச்சு. இனி இதுக்கு தாளிசம் மட்டும்தான் போடணும். மீன் குழம்புக்கும் தாளிசம் போட்டாச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் பொன்னி அரிசி சாதம், அப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ண கப்பை மசியல், அப்புறம் அயிலை மீன் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.